வணக்கம் நண்பர்களே. மார்ட்டின் லூதர் முதல் வில்லியம் வரை சிதைக்கப்பட்ட பைபிள் வரலாறும் பிரிக்கப்பட்ட சபைகளும். வணக்கம் நண்பர்களே. இன்று நம் கையில் இருக்கும் பவார் மொழிபெயர்ப்பாக இருக்கட்டும் அல்லது விவிலியமாக இருக்கட்டும், ஒரு இரத்த வரலாறு அப்படின்னு சொன்னா மிகையாகாது. ஆனால் இன்று பலர் தங்களுக்குள் பிடிக்காத புத்தகங்களை நீக்கியும் புதிய டாக்டரின்களை உருவாக்கியும் கிறிஸ்துவத்தை பிரித்து வைத்துள்ளனர். யூதர்கள் எதை தள்ளினார்களோ அதையே இன்று சில கிறிஸ்துவ தலைவர்களும் செய்வது எந்த வகை நியாயம்? சரி, மார்ட்டின் லூதர் செய்த மாற்றம்தான் என்ன அப்படி என்று பார்த்தால், 16ஆம் நூற்றாண்டில் வந்த மார்ட்டின் லூதர் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து பிரிந்தபோது யூதர்கள் எபிரேய மொழியில் இல்லை என்று தள்ளிய 7 புத்தகங்களை, அதாவது யூதர் அல்லாத பாஷையாக புறவினத்தார் பாஷையாக இருந்ததினாலே தொகிப்து, ஈகித்து, மக்கபேர் 1 மக்கபேர் 2 மக்கபேர், சீராக்கின் நாணம், தானியேல் 2 ஆகிய அதிகாரங்களை, அதாவது சரித்திர புத்தகங்களை விவிலியத்திலிருந்து நீக்கினார். கேள்வி என்னவென்றால், யூதர்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்காமல் தள்ளினார்கள். ஆகையினாலே அவர்கள் தள்ளியதை ஆதாரமாக கொண்டு நாம் புத்தகங்களை நீக்கினால் அவர்கள் தள்ளிய இயேசுவையே நாம் தள்ள வேண்டுமே? சற்று சிந்தித்து பாருங்கள். யூதர்களுடைய முறைமையா அல்லது யூதர்களுடைய ரவிமார்கள் அல்லது யூதர்களுடைய ரவி வழி தோன்றலா நாம்? இயேசுவை அடிச்சுவடை பின்பற்றுகிறவர்கள் நாம். யூதருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சம்பந்தமின்றி நாம் பயணிக்க வேண்டாமா? யூதர் செய்த காரியம் என்ன, ஒரு பிழையான நடவடிக்கை என்ன என்று பார்த்தால், விசுவாசம் மட்டுமே போதும் என்றார். ஆனால் அண்ட சராசரங்களை உண்டாக்கிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்நாளில் என்று சொல்லி பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வலது பக்கத்தில் இருக்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:34 தொடங்கி 40 வரை வசனங்களில் இயேசு கிரியைகளை, அதாவது தர்மம் உதவி செய்வர்களுக்கே பரலோகம் என்றார். இந்த கிரியைகளை தான் மறுக்கும் வண்ணமாக யாக்கோபு நிருபத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் கூட லூதர் நீக்க முயன்றார் என்பதுதான் கசப்பான உண்மை. அதற்கு பின்னாளில் வில்லியம் என்ன செய்தார் அப்படி என்றால், சர்ச்சைக்குரிய வித்து கோட்பாடு கொண்டு வந்தார். அதாவது லூதருக்கு பின் வந்த காலங்களில் 20ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பிரான்ஹாம் என்று அழைக்கப்பட்ட ஒரு புனிதர் அப்படின்னு சொல்றாங்க. புதிய டாக்டரினை புகுத்தினார். இவர்தான் சர்ப்பத்தின் வித்து என்று சர்ச்சைக்குரிய கருத்தை கொண்டு வந்தார். அதாவது ஏவாள் பிசாசுடன் உறவு கொண்டு பிறந்தவனை காயின் என்று போதித்தார். ஆக அப்படி பிசாசுக்கு பிறந்திருந்தால் இயேசுவானவர், நீ போ, 7 வழி சுமராதபடிக்கு ஒரு அடையாளத்தை எப்படி கொடுக்க முடியும்? ஒரு பிசாசினால் எதையும் தானாக உண்டாக்க முடியாது. அவனுக்கு அவ்வளவு வல்லமை அல்ல. அவன் பிசாசின் மூலியமாக பிறந்த காயின் என்பதே வேதத்துக்கு அப்பட்டமான புறம்பான ஒரு போதனையாக இருந்தது. விசுவாசிகளிடையே மிகப்பெரிய குழப்பத்தையும் உட்பூசலையும் அன்றைய காலங்களில் உண்டாகியது. கிரியில்லாத விசுவாசம் செத்தது என்ற அடிப்படையில் உண்மையை விட்டு இத்தகைய கற்பனையான டாக்டரின்களை கிறிஸ்தவம் இன்று ஆயிரக்கணக்கான சபைகளாக பிரிந்து கிடக்கிறது. பைபிள் என்பது சும்மா சாதாரணமாக நம்ம கையில வரல. அதுவும் பாதுகாக்கப்பட்ட இரத்த வரலாறு என்று சொன்னால் மிகையாகாது. நீரோ மற்றும் மன்னன் கலிகுலா என்று பலர் ரோம் பேரரசில் ஒரு ஆதிக்கவாதியாக, ஒரு பறந்து விரிந்த பெரிய ஒரு ரோம் ஆட்சி பயங்கரமாக இருந்தது. விவிலிய சுருள்களை பாதுகாத்தனர். எரிக்க உத்தரவிட்ட போது இரத்த சாட்சிகளாக நின்று குகைகளில், அதாவது டெட் சி அப்படிங்கிற மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு, அந்த இரத்த படிவமே நம் கையில் இருக்கும் பைபிள் பவார் மொழிபெயர்ப்பு. கத்தோலிக்கர்களுடைய காரியங்களில் இத்தனை இரத்த பலிகள் இருக்க, அந்த திருச்சபையின் ஊடாக தொகுக்கப்பட்ட இந்த உண்மைகள் இன்று ஒவ்வொரு கையிலும் தங்களுக்கு ஏற்றபடி மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக முடிவுரையாக, யூதர்கள் இயேசுவை தள்ளினார்கள், சீர்திருத்தவாதிகள் கிரியையை தள்ளினார்கள்,
வில்லியம் போன்றவர்கள் புதிய கதையை புகுத்தினார்கள். ஆனாலும் சிறியவராகிய என் சகோதரருக்கு இதை செய்தீர்களே, அதையே எனக்கு செய்தீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் திருவுளம் பற்றினார். ஆனால் இன்றும் மாறவும் இல்லை, மாறவே இல்லை. கிரியுடன் கூடிய விசுவாசமே நம்மை பரலோகத்தில் அழைத்து செல்லும் என்று நாம் பார்ப்போம். உண்மையை அறிவோம், சிந்திப்போம். இப்படிக்கு கொஞ்சம் தெரிந்த சைமன் பீட்டர்.